ஹை கைஸ், நம்மளோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு வெப்சைட்ல வந்து என்ன டைப் ஆஃப் ஒர்க் வருது, டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட். ஸோ நான் இதில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கடந்த சோஷியல் மீடியாஸ் எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்பில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கலெக்ஷன் ஜாப்ஸ் நிறைய வருது, வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் வருது. அது சம்மந்தமாக போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கன்னு பார்த்தேன். ஏன்னா இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுற, டைப்பிங் பண்ணுற, காலமுறை டைப்பிங் தான், காலமுறை அந்த காப்பி பேஸ்ட் தான், காலமுறை சோஷியல் மீடியா டாஸ்க் தான், எந்த ஒரு மாற்றமும் வராது, அதுதான். ஆனால் இந்த டேட்டா கலெக்ஷன் வந்து அப்படி இல்லை. டைமுக்கு டைம் வந்து அது மாறும். அதில் நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் ஒரு நாலேஜ் ஒன்று எடுத்து வச்சிங்கன்னா, பேசிக்கை சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களாலையும் இதில் மாஸ்டர் பண்ணி ஏறுமா. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறது, இப்போ சில பேர் வந்து சில கொமெண்டுகளில் நான் பார்க்குறேன் வந்து சிலாக்களுக்கு இது டைம் வேஸ்ட் மாதிரி விளங்குது, சிலாக்களுக்கு அது ஒரு வித்தியாசமான கன்செப்ட்ல இது விளங்குது. தேவையானக்கள் மட்டும் இதை யூஸ் பண்ணிங்க. ஏன்னா ஒரு ஆள் வந்து ஒரு 500 ரூபாய் மொபைல் மூலமாக ஏர்ன் பண்ணுற வீட்டில் இருந்து என்னோட சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம். வந்து அது பெரிய விஷயமா தெரிஞ்சாங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் நல்ல வெல்த் பர்சன், நீங்கள் நல்ல ஒரு நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் நல்ல டைமை யூஸ் பண்ணீங்கன்னா அது நீங்கள் உங்களுக்கு தேவையான இதை இது பண்ணிக்கொள்ளுங்க. இந்த காரணத்தால தான் சில வெப்சைட் எங்களோட கிளாஸ்லயே இந்த வெப்சைட்ல யூஸ் பண்ணிட்டு ஒரு மொபைல்ல வச்சு $800-700 ஏர்ன் பண்ணாக்கெல்லாம் இருக்காங்க. அப்படி இதுல யாருமே, ஈவன் நான் கூட அப்படி ஒர்க் பண்ண மாட்டேன். அப்படி பிள்ளைகள்லாம் சொசைட்டில இருக்குது, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அது யூஸ் ஆகும். ஈவன் கேட் அதே மாதிரி என்னன்னா வெளியில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம ஒர்க் பண்ண போகாம வீட்டுக்கு இருந்தே அந்த ஏர்னிங்ஸ் ரிசீவ் பண்ண அந்த பிள்ளைகளுக்கு சரியான சந்தோஷம். ஸோ அப்படி அதே மாதிரி சில ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க ப்ரூஃப்களை செக் பண்ணி கொடுங்க, அப்படி ஏர்ன் பண்ணுதுகள். ஸோ நீங்க அப்படி அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து நான் டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பை சரியா யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணுது. இதுல கஸ்டமர் தேட தேவையில்ல, மொபைல் இருந்தாலே ஒர்க் பண்ணலாம், எனி டைம் எனிவேர். அதே போல நீங்க இன்னொரு ஆளோட கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யார்லையுமே தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ண உடனே அங்க ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க் எடுத்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க ஸ்ரீலங்கா இல்லாம துபாய், சவுதி, கட்டார், இந்தியா இந்த கண்ட்ரிஸ்ல இருந்தா ஏர்னிங்ஸ் இன்னுமே கூட. இப்படியான சில பெனிஃபிட்ஸால இந்த பிள்ளைகள் வந்து இதை சரியா யூஸ் பண்ணுங்க, அந்த பிள்ளைகளுக்கு அது யூஸ் ஆகட்டுமா. ஓகே, ரைட். ஸோ அதை இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் பாருங்க நிறைய பிள்ளைகள் வந்து ஏர்ன் பண்ற பாருங்க. 1700 வந்தாலும் அந்த பிள்ளைகள் அதை வித்ரோ பண்ணி எடுக்குது பாருங்க. நமக்கு அந்த தேவை இல்லாட்டியும் அப்படி தேவை உள்ள பிள்ளைகள்லாம் இருக்குது. அப்படியான தேவையை இது பூர்த்தி செய்துங்கிறதா பெரிய விஷயம். ஓகே, அதில் நீங்கள் சரியா பண்ணி கொண்டீங்கன்னா சரி. அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் $150, $680, $6000, $32,000 இவ தான் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லாமல் தன்னை சரியாக ஈடுபடுத்திட்டு இவங்களை வச்சு கிளாஸ் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகள் வளர்ந்துருக்கு. இவங்க அதற்கு இந்த ஒரு நுழையுமே இல்லை, டெடிகேஷன் மட்டும்தான். இங்கே என்னன்னா அந்த பிள்ளைகளை கொஞ்சம் நம்ம மோட்டிவ் பண்ணி பின்னாடி இருந்து அந்த பிள்ளைகள் விழும்போது கொஞ்சம் எழுப்பி விடணும். இப்படி இல்லை இப்படித்தான், இப்படி இல்லை இப்படித்தாங்கிறது அந்த செட்டப்பை மட்டும் நம்ம சரியா செய்து விட்டா எல்லாருமே சக்சஸ் பர்சன் தான். ஓகே, ரைட். இதில் நிறைய ப்ரூஃப் இருக்கு, செக் பண்ணுங்க. 2000க்கு மேற்பட்ட ப்ரூஃப். அதே மாதிரி இதில் காப்பி பேஸ்ட் வெப்சைட், டேட்டா என்ட்ரி வெப்சைட், அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ மணி மேக்கிங், ஃப்ரீலான்சர் சம்பந்தமா படிப்போம். இப்படி நிறைய கான்செப்டுகள் இருக்கு. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி பின் பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்கன்னா ஒரு 31 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங். ஸோ எல்லாருமே ஒரு அட்வான்ஸ் ஏர்னிங் பாருங்க. மொபைலில் ஏர்ன் பண்ணது இவங்க வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு ஆள், காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு ஆள். அதே மாதிரி டோட்டலாக வந்து 30,000 ரீச் பண்ணது, 7வது ஏர்னிங் ரிசீவ் பண்ணது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் நாங்கள் 2022 இருந்து இதை ஷேர் பண்ணிட்டு வரோம் பாருங்க. மந்த்லி 1,30,000, 57,000 இப்படின்னு சொல்லி டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட்ல ஏர்ன் பண்ணது இருக்கு, செக் பண்ணி கொள்ளுங்களா. ஓகே, அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல இது சம்பந்தமா ஷேர் பண்றோம், இது பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரூஃப்கள் ஷேர் பண்ணுறோம், அப்டேட்டுகள் அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் அதே மாதிரி நீங்கள் இதில் எக்ஸஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று மென்ஷன் பண்ணுங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும். அதே மாதிரி டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள் மேலே எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் ஷோ ஆகும். அந்தந்த சோஷியல் மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அதுக்கு ரீடிரெக்ட் ஆகும். டெலிகிராம் சேனல் எக்ஸஸ், வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ், எங்களோட கோர்சஸ் ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரின்ல உள்ளார்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய. அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் 1, 2, 3 எல்லாமே இருக்கு. தேவையானாக்கள் அந்த எக்ஸஸையும் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். அதே போல நீங்க யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நான் இங்கே ஷேர் பண்றோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதில் வச்சு மணி மேக்கிங் சம்பந்தமான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங் விஷயம், இது பாடநெறிவான வேலைக்கான கான்செப்ட்ல இருக்கு, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுளில் போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணால் எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கேயும் ஷோ ஆயிரும், அங்கேயும் செக் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ரைட். இந்த ஒர்க் என்னன்னு சொன்னா ஒரு இமேஜ் ஒன்று தருவாங்க. இந்த இமேஜில் வந்து
ஒரு லோகோ ஒன்று இருக்கும். அந்த லோகோவுக்கு நீங்கள் புக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான். ஓகே, புக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா சப்மிட் பண்ணிகிட்டே வருவா. அவங்க அதுக்கு நீங்கள் சப்மிட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து மணி பே பண்ணுவாங்க. இதுதான். ஸோ இதில் வந்து லோகோ எல்லாமே புக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் புக்ஸ் இருந்தால் இந்த வரைக்கும் அட் புக்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் புக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணி பட் வந்து இங்கே எல்லாத்துக்குமே ஆல்ரெடி புக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ புக்ஸ் பண்ணப்பட்டிருந்தா நத்திங் டு பவுண்ட் அப்படிங்கிறத கொடுத்து சப்மிட் பண்ணால் சரி. அப்போ அடுத்தடுத்து அதே மாதிரி இப்போ இது நான் எக்ஸாம் ஒன்று தருவாங்க. அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து ஒர்க் தருவாங்க. ஏன்னா அவங்க ஒரு குவாலிஃபிகேஷன் ஒன்று உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் நீங்கள் அந்த வீடியோஸே பாருங்கள். என்ன ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பாக்ஸ் போடுறது, அந்த பாக்ஸ் போட்ட டாக்குமெண்ட் சரியா பிள்ளையான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறது, அதே மாதிரி எஸ்னு ஒன்று கொடுக்கறது, அதே போல் நீங்கள் ஒரு ஊபர் ரிலேட்டடான ரைடர்ஸை கண்டுபிடிக்கிறது, இப்படியான வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ்கள் இங்கே ஷோ ஆகுது. அதிலிருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து லோகோ ஒன்று இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த லோகோவுக்கு பாக்ஸை போட்டுருங்க. ஸோ இப்படி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணதாலே எனக்கு இப்படி இருக்கு. ஸோ அது இது பண்ணீங்கன்னா சரி. இதை ஜூம் பண்ணலாமா, நீங்கள் இப்படி உங்களோட 2 ஃபிங்கர்ஸையும் இது பண்ணிட்டு இதில் ஜூம் இன் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்குரிய ஆப்ஷனும் இதில் இருக்குது. டைட்டான ஒரு பாக்ஸ் ஒன்று அவங்களுக்கு தேவையா அது விளையாடுங்க. இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணுறதுனால கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு வந்து அங்கே என்ன நடக்கும், மணி வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதில் வந்து 2 பாக்ஸ் இருக்குது. இந்த 2 லோகோ இருக்குது. அதாவது இந்த இது லைவ் ஒர்க் தானே. இந்த இமேஜில் வந்து இருக்கிற லோகோஸை நீங்கள் இது பண்ணணும். ஓகே, இதில் பண்ணுறாக்க தாராளமாக பண்ணுங்கள். ஓகே, ரைட் டன். ஸோ இன்னொன்று எத்தனை இருக்குதோ அத்தனையும் நீங்கள் புக்ஸ் பண்ண தான் வேணுமா? லோகோ மட்டும் புக்ஸ் பண்ணீங்கன்னா சரி. ஃபோன்லையும் செய்யலாம், தாராளமாக செய்யலாமா? அதே மாதிரி இதில் இன்னொரு கான்செப்ட் என்னன்னு தெரியுமா? இப்போ நீங்கள் லோகோ புக்ஸ் பண்ணுறது நான் தானே. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது நாங்கள் தான், இந்த ஒர்க்கை வெரிஃபை பண்ணுறது நாங்கள் தான். எங்கன்னா ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இந்த இதில் லோகோ பண்ணியிருக்கிறது சரியா பிள்ளையான்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. இதில் நத்திங் டு பவுண்ட் புக்ஸ் என்ன பவுண்டிங் ஆல்ரெடி இங்கே புக்ஸ் பண்ணப்பட்டால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம கிளாஸ்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் வந்து ஆல்ரெடி பண்ணிருக்குது. வேறு எங்கேயுமே லோகோ இல்லை. நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். இதில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. இப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. தாராளமாக ட்ரை பண்ணலாம். கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் நல்லா லேர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ்கள் வரும். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ்களும் நாங்கள் படிப்பிக்கிறோம். அதுலேயும் நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டலாம். இதெல்லாம் வந்து டேட்டா கலெக்ஷன் தானே கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சரியாக புரிஞ்சு கொண்டு இதில் ரன் ஆகிங்கன்னா லாங் டைம் வந்து நீங்கள் இதில் இருக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க எல்லா சோஷியல் மீடியாஸையும். மணி மேக்கிங் சம்மந்தமான டிப்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப்ஸ், இது எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஒன்ஸ் நீங்கள் ஓகே நோட் சொன்னால் கண்டெக்ட் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் எங்களோட சேர்ந்து ஆன்லைன் மணி மேக்கிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகிக்கொள்ளலாம். ஓகே.